எதற்காக அப்ப 10 லட்சம் கோடி கடன்? தடையற்ற மின்சாரம் தர முடிகிறதா? மின் உற்பத்தியில் தன்னிறைவை பெற்றிருக்கிறதா இந்த நாடு? வேற மாநிலங்களிலிருந்து தனியார் முதலாளிகள் வந்து மின்சாரத்தை பெற்று இது வித்துக் கொண்டிருக்கிறது, நாட்டு குடிகளுக்கு கொடுக்கிறது. அதுவும் தடையற்ற மின்சாரம் தர முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளால் மின்சாரத்தின் தேவை எவ்வளவு அவசியமானது என்பதை அறியாத நாடா இது? ஆட்சியாளர்களா இவர்கள்? மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. அந்த மின்சாரத்தில் உற்பத்தியில் தன்னிறைவடைய தடையற்ற மின்சாரம் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க திட்டம் இருக்கிறதா? நிறைவேற்றி இருக்கிறதா? இல்லை. பிறகு 1.5 லட்சம் கோடி மின்துறையில இழப்பு எப்படி வந்தது? எப்படி வந்தது? அரசு போக்குவரத்து துறையிலே 1 லட்சம் கோடி இழப்பு எப்படி? தனியார் முதலாளிகள் நடத்துகிற பேருந்தில் எல்லாம் லாபம் வருகிறது, பல புதிய வழித்தடங்களுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அரசு போக்குவரத்தில் இழப்பு எப்படி வந்தது? யாரு கேட்டது இலவச பேருந்து? ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம், திருட்டு பயிலும் ஏறி தாலி எடுத்துக்கொண்டு இறங்கலாம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். யாரு கேட்டது இலவச பேருந்து? தரமான பேருந்து, பயணிக்க சரியான பாதை, தரமான போக்குவரத்து கேட்டோம். எங்கே கொடுத்தார்கள்? எங்கே இருக்கிறது? உயிரை காக்கும் மருத்துவத்தில் தரம் உண்டா? முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி, மற்றொரு அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போவார்கள். அப்ப அரசு மருத்துவமனை ஏன் தரமில்லை? தரமில்லை. அப்ப தரமற்ற மருத்துவமனையை எதுக்காக நடத்துகிறார்கள்? அதற்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதியை ஒதுக்குகிறீர்கள்? அப்ப அந்த நிதி எங்கே போகிறது? ஒரு தனியார் முதலாளி கொடுக்கிற மருத்துவ தரத்தை ஒரு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்க முடியவில்லை என்றால் அரசு தோற்று போகிறது. கையாளாத அரசு, தோல்வியுற்ற அரசு. அந்த அரசைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடன் பிறந்தவர்களே, எப்படிப்பட்ட கொடுமை பாருங்கள்.